வணக்கம் நேயர்களே. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கும் இடையே எந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி போயிட்டு இருக்குன்றத அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்க்குறோம். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திரா, அப்படியே மேலே மகாராஷ்டிரா, குஜராத்னு நமக்கு டஃப் கொடுக்கறதுக்கு களம் பயங்கர டைட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் நிதி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆய்வறிக்கையை தயார் பண்ணி வெளியிட்டிருக்காங்க 2026ஆம் ஆண்டுக்கு. அதில் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ், அதாவது முதலீட்டிற்கு சாதகத்தன்மை உள்ள மாநிலங்களின் பட்டியல், அந்த குறியீட்டு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய பலம், பலவீனம் இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பட்டியலில் முதலீடு செய்வதற்கு தமிழகத்தில் சாதகமான சூழல்கள் என்னென்ன இருக்குது, பாதகமான சூழல்கள் என்னென்ன இருக்குது, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு இது தொடர்பான அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியெல்லாம் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் இந்த இண்டெக்ஸ், இந்த குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பாராமீட்டர்ஸ், 8 தூண்கள் என்று சொல்கிறாங்க. அந்த 8 தூண்களின் அடிப்படையில் தான் இந்த புள்ளி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இதில் எந்த மாநிலமுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கலை. இன்ஃபேக்ட் எந்த மாநிலமே 60 மதிப்பெண்கள் கூட தொடலை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான மதிப்பீடு போடப்பட்டிருக்குது நிதி ஆயோக்ல. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முதல் இடத்துல இருக்குன்னு நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க. முதலீடுகளுக்கு ஏற்ற உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. ஆனால் இதில் ஒரு சின்ன குழப்பமும் இருக்கிறது. 13.6 புள்ளிகள் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஆனால் குஜராத் 13.7 புள்ளிகள் பெற்றிருக்குன்னு சொன்னாலுமே தமிழகத்திற்கான பக்கத்தில் அந்த இண்டெக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டா செகண்டான்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. பட் அவங்க சொன்ன மாதிரியே இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது 25 புள்ளிகள் உள்கட்டமைப்புக்குன்னு கொடுக்கும்போது அதில் 13.6 புள்ளிகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வணிகச் சூழலை பார்க்குறோம். வணிகச் சூழலை பொறுத்த வரைக்கும் 20 புள்ளிகளில் 9.2 புள்ளிகள் தமிழகம் பெற்றிருக்கிறது. 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். வணிகம் செய்வதற்கான ஒரு ஏற்ற சூழல் நம்ம மாநிலத்தில் நிலவுது அப்படின்ற ஒரு பட்டியலில் தான் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. தொடர்ந்து வளங்கள், ரிசோர்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா 15 புள்ளிகளில் 6.7 புள்ளிகளை தமிழகம் பெற்று 7வது இடத்துல இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். தொடர்ந்து அரசின் கொள்கைகள், இந்த கொள்கைன்ற ஒரு விஷயத்தில் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. இன்னும் சொல்ல போனால் நிலத்திற்கான விலை நிர்ணயம் பண்ணுவது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதில் தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்காங்க. அதனால தான் 10ல் 3.0 என்ற அளவில் தான் இதுக்கு புள்ளிகள் கிடைச்சிருக்கு. 10வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கறது பெரிய மாநிலங்களுக்கான பட்டியல் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கோன்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அரசின் கொள்கைகளை இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ப்பா அப்படின்றதையும் இந்த குறியீடானது சுட்டி காட்டுது. ஒழுங்குமுறை எளிமை, இந்த ரெகுலேட்டரி, இந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 12ல் 8 புள்ளிகள் தமிழகம் பெற்று இந்தியாவில் பெரிய மாநிலங்கள் பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி நிறுவனச் சூழல், ஒரு நிறுவனத்தை நீங்கள் கட்டமைச்சு அது செயல்படக்கூடிய அந்த சூழல், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 7ல் 4.2 புள்ளிகள் பெற்று 4வது இடத்துல தமிழகம் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நிதிநிலைத்தன்மை அப்படின்றத பார்க்கும்போதுமே கூட நமக்கு நிறைய கடன் சுமைகள் இருக்குது, வட்டி நிறைய கட்டிட்டு இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். பட் அதில் பொறுத்த வரைக்கும் 6ல் 4.5 புள்ளிகள் பெற்று 9 இடங்களை பிடிச்சிருக்கு. 9வது இடத்தை தமிழகம் பிடிச்சிருக்கு. தொடர்ந்து சுற்றுச்சூழல் தாங்குதிறனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல தமிழகம் இருக்குன்றதை பார்க்க முடியுது. 5க்கு 4 புள்ளிகள் பெற்றிருக்கும். என்னென்னா இங்கே மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது காற்றின் தர குறியீடு ஒரு 22% பெட்டராகவே இருக்குது, சிறப்பாகவே இருக்குது இந்த தொழில் துறையில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாநிலங்களை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்கள்ன்றது எல்லா மாநிலங்களுக்குமே வரக்கூடியது தான். அந்த பேரிடர் காலத்தை அந்த மாநிலம் எப்படி கையாளுது அப்படின்றது இங்கே ரொம்பவே முக்கியம். அதை தமிழகம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8 பாராமீட்டர்ஸின் அடிப்படையில் தான் இந்த புள்ளிகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இது 2025, 2026 இந்த நிதியாண்டிற்கான ஒரு டேட்டாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கைன்றதும் இங்கே நாம சொல்லவே ஆகணும். ஸோ இந்த மார்ச் 2026 வரைக்குமான இந்த தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளில் டாப் 10 மாநிலங்கள் எவை அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் 10வது இடத்துல ராஜஸ்தான், 9வது இடத்துல கர்நாடகா, 8வது இடத்துல ஆந்திர பிரதேசம், 7வது இடத்துல மத்திய பிரதேசம், 6வது இடத்துல டெல்லி. தொடர்ந்து 50க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய மாநிலங்களை பார்க்கலாம். அதில் டாப் 5ல் 5வது இடத்துல ஒடிஷா இருக்குது, 52.4 புள்ளிகள். கோவா 53.1 புள்ளி அப்படின்ற அளவீட்டில் இருக்காங்க. ஸோ டாப் 3ல் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு டாப் 3ல பாருங்க, எல்லாமே இந்த தொழில் களத்துக்காக, முதலீடுகளுக்காக களத்தை வந்து எந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு இந்த மாநிலங்கள் செயல்பட்டு இருக்காங்கன்றதை இந்த டாப் 3ல பார்க்கலாம். குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 3 மாநிலங்களும் வந்து ஒரு சிறப்பான களத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்றது அடிப்படையில் தான் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்காங்க. தமிழகம் 53.3 புள்ளிகள் பெற்று 3வது இடத்திலும், 53.7 புள்ளிகளோடு மகாராஷ்டிரா 2வது இடத்திலும், 56.6 புள்ளிகளோடு குஜராத் முதல் இடத்திலும் இருக்கிறது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸில், தூண்களில் வந்து நம்ம முன்னிலையில் இருந்தாலுமே சில இடங்களில் நம்ம குறையிறோம். அதனால தான் இந்த முதலீட்டு சாதகத்தன்மையில் நம்ம 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். இல்லைனா முதலிடம் வர்றதுக்கான ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு மாநிலமாக தான் தமிழகம் அறியப்படுது. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய பலங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த நித்தி ஆயோக்கில் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது சிறந்த சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டின் சாலை இணைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது. கிராமங்கள் மற்றும் நகரங்களை இணைக்கும் நன்கு பராமரிக்கப்பட்ட சாலைகள், மேலும் சென்னை, கோவை, ஹோசூர் போன்ற முக்கிய தொழில் நகரங்களை இணைக்கும் உயர்தர மாநில நெடுஞ்சாலைகளும் இங்க இருக்கு. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட அனைத்து முக்கிய தொழில் நகரங்களையும் துறைமுகங்களையும் இணைக்கும் அடர்த்தியான ரயில்வே வலையமைப்பும் இங்க இருக்கு. இது வாகனங்கள், சிமெண்ட் மற்றும் ஜவுளி போன்ற தொழில்களுக்கு சரக்குகளை திறம்பட எடுத்துச் செல்ல உதவும் வகையில் இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்த ஒரு பலமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வலுவான மின் கட்டமைப்பு. தமிழகத்தில் நிறைய இடத்துல கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் ஒரு மின்மிகை மாநிலமாக தான் தமிழகம் இருக்கிறது. மின் பகிர்மானத்தில் நாம சிக்கலை சந்திக்கிறதால தான் நிறைய பவர் கட்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த சம்மர் எல்லாம் முடிஞ்சு இந்த வெயில் காலம்லாம் கொஞ்சம் தணிஞ்சு இந்த லோடிங்லாம் கொஞ்சம் குறையும் போது மீண்டும் நிலை சீராகும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் அரசு தரப்புலையும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையும் அதான் சொல்லுது. ஒரு மின்சார கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து ஒரு சிறப்பான இடத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா காற்றாலை மற்றும் சூரிய மின்சாரத்தை அடிப்படையாக கொண்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வசதிகள் இருப்பதால ஸ்ரீபெரும்புதூர், ஹோசூர், கோயம்புத்தூர் போன்ற தொழில் மையங்களுக்கு நிலையான மின்சார விநியோகம் கிடைக்குது அப்படின்றதையும் இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து சிறப்பான தொழில் வளாகங்கள், இந்த சிப்கோ, சிப்காட் மாதிரியான துறைகள் கீழ் அமைப்புகள் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்பூங்காக்கள் மின்சாரம், தண்ணீர், சாலை இணைப்பு போன்ற வசதிகளோட சிறப்பாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனால அவை வாகன மற்றும் மின்னணு துறைகளில் உலகளாவிய முதலீட்டாளர்களை இருக்கின்றன என்றும் இந்த நித்தி ஆயோக்கின் ஆய்வறிக்கை சொல்லுது. தொடர்ந்து சிறந்த மனித வளத்திறன் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பொறியியல் கல்லூரிகள், ஐடிஐகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள்லாம் பரந்த வலையமைப்போட இந்தியாவின் மிக வலுவான திறமையான மனித வள களங்களில் ஒன்றாக தமிழ்நாடை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இதன் மூலம் தொழில்களுக்கு ஒழுக்கமுள்ள, அது மட்டும் இல்லாமல் திறனை மேம்படுத்தக்கூடிய அளவிலான திறமையான பணியாளர்கள் போட்டித்தன்மை கொண்ட செலவில் இங்கே கிடைக்கிறாங்க. அதாவது ஒரு எக்கனாமிக்கலாக இங்கே தமிழகத்தில் கிடைக்கிறாங்க, மேன் பவர் கிடைக்குது, திறமையான மேன் பவர் கிடைக்குது அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. தொடர்ந்து சிறந்த முதலீட்டாளர் வசதி மேம்பாடு, பிஸ்பட்டி மாதிரியான அமைப்புகள், கைடன்ஸ் தமிழ்நாடு மாதிரியான அமைப்புகள், இதெல்லாம் வந்து முதலீட்டாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறி இருக்கு நம்ம மாநிலத்தில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட முதலீட்டாளர் உதவி அமைப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும். இது முழுமையான டிஜிட்டல், காலக்கெடுவுடன் செயல்படும் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் குறைதீர்ப்பு அமைப்பையும் வழங்குறதால பொதுவா புகார்கள் 30 நாட்களுக்குள்ள தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இந்த முதலீட்டாளர் வசதி மேம்பாட்டை பத்தி பேசும்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தியும் வந்து நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த ஆய்வறிக்கையில் இது இடம்பெறலனாலும் கடந்த ஏப்ரல் மாதமே வெளியான ஒரு தரவுல தேசிய சராசரி, அதாவது MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நிறுவனத்தோட நம்ம கையெழுத்து இடுறோம்னா அது களத்தில் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா எவ்வளவு மாறுது அப்படின்றது தான் இந்த செயல்பாடு விகிதம் சொல்லுது. அந்த வகையில் தேசிய சராசரி 25% 30% தான். ஆனால் தமிழ்நாட்டோட சதவீதம் பாருங்க 72% ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இங்க ஒரு சாதகமான ஒரு சூழலை எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்க வேண்டியது ஏன் தேர்ட் ரேங்க் போச்சு அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாட்டின் கவனத்திற்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ்னு சிலதை சொல்கிறாங்க. பின்தங்குகிறது சென்னை விமான நிலையம். என்னதான் நம்ம தொழில்துறையில் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஒரு டஃப் கொடுக்குறோம், குஜராத்துக்கெல்லாம் டஃப் கொடுக்குறோம்னாலுமே ஒரு மிகப்பெரிய விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம்னு பார்க்கும்போது மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி இந்த பகுதிகளை ஒப்பிடும்போது நம்ம விமான நிலையம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வருமா இல்லையான்னு தெரியல. சென்னையில் மீனம்பாக்கம்
மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்து நம்ம விரிவாக்கம் பண்ண போகிறோம், சேட்டலைட் டெர்மினல் கொண்டு வர போகிறோம், இதனால் 2045 4.5 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் முதல் ஏர்போர்ட் தாண்டி 2வது ஏர்போர்ட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே 2045 கர்நாடகா வந்து 15 கோடி பயணிகளை பெங்களூரு சர்வதேச விமான நிலையங்கள் 2 விமான நிலையங்களில் கையாளும் திறன் கொண்டிருக்கும் விதமாக இருக்க போகிறது. ஸோ இந்த சர்வதேச இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னை விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், கல்ஃப் நாடுகளோட ஒரு இணைப்பு இருக்குது. ஆனால் ஐரோப்பிய பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகமாக இங்கே இருந்தாலுமே, தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக இருந்தாலுமே, ஐரோப்பாவிற்கு நேரடி விமான சேவைகள் இங்கே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாம் பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை மாதிரியான நகரங்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி நீர் பற்றாக்குறைன்றதும் இங்க நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் நீர் கிடைப்பது ஒரு சவாலாக இருக்கணும். தொழில்துறை பயன்பாட்டிற்கான தண்ணீரை பெறுறதுலையும் கழிவு நீரை சுத்திகரித்து மறு பயன்படுத்துவது இந்த வசதிகள்லையும் இங்க தமிழகம் வந்து பின்னடைவு சந்திச்சிருக்கு, அதுல சிக்கல்களை சந்திக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா கடலோரமற்ற பகுதிகள், அதாவது லேண்ட் லாக்டு பகுதிகள், உள் மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த மழைமறைவு பகுதிகள்னு சொல்லலாம். பெரிய அளவில் மழை இல்லை, தண்ணீர் வரத்தும் பெருசா கிடையாதுன்னு போது கழிவு நீரை சுத்திகரிக்கும் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப லேக் ஆகிறோம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சென்னை துறைமுகத்தை சுற்றியுள்ள சாலை இணைப்பிலையும் ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்றாங்க. நிறைய மேம்படுத்த வேண்டியது இருக்கு. இப்போது போக்குவரத்து நெரிசல் மற்றும் தாமதங்கள் குறிப்பிடத்தக்க செயல்திறன் குறைபாடுகளை ஏற்படுத்துதுன்னு, குறிப்பா லாரிகள் துறைமுகத்திற்குள்ள நுழையவும் வெளியேறவும் 36 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதால சரக்கு போக்குவரத்து செயல்பாடுகளுடைய செயல்திறன் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது தளவாட உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல். ஸோ ஆப்வியஸ்லி இந்த போர்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் வந்து சுலபமாக்கப்படும் போது இந்த லாஜிஸ்டிக்ஸும் வந்து மேம்படுத்தப்படும் இல்லையா, அதை சார்ந்தும் ஒரு குறையானது சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நிதிநிலை மேம்பாடு, ஏற்கனவே சொன்னதுதான். நமக்கு பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் வட்டி சுமை அதிகமாக இருக்கு. நம்மளுடைய மொத்த ஜிஎஸ்டிபியில் 31% கடன் இருக்கு. அதே மாதிரி வட்டி சுமையை பொறுத்த வரைக்கும் 3.4% என்ற அளவில் வட்டி கட்டிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய மாநிலத்தின் நிதிநிலையை வந்து கொஞ்சம் பின்னாடி எடுக்குது. இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இத்தனையும் தாண்டி ஒரு அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வலுவான உள்கட்டமைப்பு நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாடு முன்னணி மாநிலத்தில் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் இந்த நிதி ஆயோக்கின் ஆய்வறிக்கையும் குறிப்பிடுகிறது. ஸோ முந்துகிறதா தமிழ்நாடுன்னா எஸ் முந்துகிறது. ஆனால் நம்ம பின்னாடி பிடிச்சு இழுக்கக்கூடிய அந்த காரணிகளை கண்டறிஞ்சு தற்பொழுது பொறுப்பேற்றக்கூடிய புதிய அரசு விரைவாக செயல்படும். அதுவும் நம்முடைய தொழில்துறை அமைச்சருக்கு 30 வயசு கூட ஆகல, ஒரு ஃப்ரெஷ் பிளட், ஒரு யங் பிளட் இந்த துறை கையில் முதலமைச்சர் விஜய் கொடுத்திருக்காருன்னும் போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் சீரான வேகத்தில் இருக்குன்னு டெல்லி போனப்போ நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுமே கூட பதிவு பண்ணியிருந்தார். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எவ்வளவு ஸ்திரமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இது தொடர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இந்த 2026 மாதிரி 2027 3லிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதும் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நிறைவேற்றும் என்று நாம் காத்திருப்போம்.